இஸ்லாமிய சில கேள்வி பதில்கள் பாகம் 8. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி அழைப்பார்கள்? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. சுவர்க்கத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு எது? மீனின் ஈரல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எத்தனை ஹஜ்ஜுகள் செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தார்கள். மலைகளை குடைந்து குகைகள் அமைத்து வாழ்ந்த சமுதாயம் எது? ஆது சமுதாயம். அபூ துராப், மண்ணின் தந்தை என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அழைத்தார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை. சுஜூத் இல்லாத தொழுகை எது? ஜனாசா தொழுகை, மையத்து தொழுகை. உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை? 4. முதலாவது, இந்திரியத்தை தவிர முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதேனும் ஒன்று வெளிப்படுதல். இரண்டாவது, புத்தி நீங்குதல் மற்றும் தூங்குதல். எப்படிப்பட்ட தூக்கம் என்றால் அவனுடைய பித்தட்டை பூமிக்கு இடம்பாடாக்கி வைக்காதவனின் தூக்கம். மூன்றாவது, மஹரம் இல்லாத பெண்கள் எந்த விதமான திரையும் இல்லாமல் மேனியில் உரசிப்படுதல். நான்காவது, பித்தட்டு வளையத்தையும் இச்சை உறுப்பையும் உள்ளங்கைகளால் விரல்களால் தொடுவது. ஜம்அ கஸரு செய்ய முடியாத தொழுகை எது? சுபஹ் தொழுகை. சைஃபுல்லாஹ் என அழைக்கப்படும் நபி தோழர் யார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ரக்காத்துகளுக்கு இடையில் மறதி ஏற்பட்டால் இது 3வது ரக்காத்தா அல்லது 4வது ரக்காத்தா என்று மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அந்த மறதிக்காக 2 சஜிதாக்கள் 2 சுஜூதுகள் செய்து கொள்ள வேண்டும். அந்த சுஜூதிலே ஓத வேண்டிய துஆ சுப்ஹான மல்லா யனாமு வலா யஸ்ஹு. ஆதாரம் புகாரி 3285வது ஹதீது. நஜீஸ் இல்லாத பிணம் எது? மனிதன், மீன், வெட்டுக்கிளி.